மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, சிஎஸ்கே விஸ் எஸ்ஆர் சென்னை சேப்பாக்ல இன்னைக்கு விளையாட போறாங்க. ரெண்டு டீம்ல எந்த டீம் இன்னைக்கு தோக்குதோ அவங்க கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் ஐபிஎல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஸ்டீஃபன் பிளமிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 6-6 நாங்க ஆர்சிபி மாதிரி ஜெயிச்சு வருவோம், நீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. உங்ககிட்ட பேச்செல்லாம் நல்லா இருக்கு, ஏன்னா வீச்சு தான் நல்லா இல்லையேங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல ஒரு மேட்ச் ஜெயிச்சப்பே அவர்கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா, எப்படி ஆரம்பிக்கிறோம்னு பாக்காதீங்க, எப்படி முடிக்கிறப்ப யாரு ஃபர்ஸ்ட் இருக்கா அப்படின்ட்டு சிம்பு டைலாக்லாம் அந்த லைக் ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி வர்றவன் அது ஒரு டைலாக் வரும்ல, எனக்கு அவ்வளவா தெரியாதுங்க. சரி ஓகே, அந்த டைலாக்லாம் விட்டாரு. இப்ப எங்க நிக்கிறாங்க சிஎஸ்கே அப்படிதான் இருக்கு சீரியஸ்லி. பட் ஓகே, ஹோப்ஃபுல்லி இப்பையிலேருந்தாவது ஃபார்ச்சுனேட்ஸ் மாதிரி குவாலிஃபை ஆகலனாலும் ஒரு நல்ல டீசென்டான பாயிண்ட்ஸ் டேபிள்ல எங்கேயாவது முடிச்சு அடுத்த வருஷத்துக்கு சில பாசிட்டிவ்ஸ் எடுத்துட்டு போனாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிஎஸ்கேவோட த மேஜிக்கல் 11. எஸ், இதுக்கப்புறம் 6-6 ஜெயிக்க வைக்க போற அந்த மேஜிக்கல் 11 என்னென்ன இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி பேசலாம். ஆக்சுவலா ஒரு நியூஸ் வந்திருக்கு, அவரே கூட சொன்னாரு நிறைய சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் ஒரு ஸ்பெஷல் பிராக்டிஸ் செஷன் பயங்கரமா நடந்திருக்கு. நிறைய பேர் ரொம்ப ஹார்டா அவ்வளோ நேரம் பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அதெல்லாம் வச்சுதான் இந்த ஒரு 11 வந்து பாத்தீங்கன்னா நம்ம செட் பண்ணிருக்கோம். ஷேக் ரஷீத், ரச்சின் ரவீந்திரா அவங்க தான் ஓப்பனிங். அகைன் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாம். ஷேக் ரஷீத்லாம் இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவருக்கு வந்து டிசர்வ். ஓகே, ரச்சின் ரவீந்திரா அவர் நல்ல பிளேயர் தாங்க, என்னன்னே தெரியல, அவருக்கு கரெக்டா மாட்டல, அவ்வளவுதான் மேட்ரு. அவர் இன்னும் இந்த ஃபார்மேட்டை பெருசா கிராக் பண்ணல. பட் இத்தனை வருஷம் ஆயிருச்சு, ஐ மீன் இன்டர்நேஷனல் ஆடி இப்ப லாஸ்ட் 2 இயர்ஸாவே ஐபிஎல் ஆடிட்டு இருக்காரு. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து வேர்ல்டு கப்லாம் நல்லா ஆடினாரு இந்தியன் பிச்சர்ஸ்ல. என்னமோ தெரியல, இந்த ஃபார்மேட் அவரால் பெருசா கிராக் பண்ணவே முடியல. பட் ஹோப்ஃபுல்லி இப்பையில இருந்தாவது அவரும் நல்லா ஆடுவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் டெவான் கான்வே இல்லங்கிறதுனால ரச்சின் ரவீந்திரா தான் ஓபன் பண்ணணும். டெவான் கான்வே ஊருக்கு போயிருக்காரு. ஓகே, அதுக்கு அடுத்தபடியா ஒன் டவுன்ல வந்து ஆயுஷ் மதுரே போன மேட்ச் தான் அந்த பையன் டெபியூ ஆனா ரொம்ப நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா. எஸ், ஒரு 30+ ரன்ஸ். அண்ட் நிறைய பேர் வந்து அந்த பையனை ரொம்ப ஹையா ரேட் பண்றாங்க. மும்பை கிரிக்கெட்ல சொல்றாங்க அந்த பையன் அடுத்த ஃபியூச்சர், இந்தியன் டீமோட மிகப்பெரிய ஃபியூச்சரா வருவான்லாம் சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பையனை முதல் மேட்ச்ல இருந்தே ஆட வச்சிருக்காங்க சிஎஸ்கே. புதுசா தான் இருக்கு ஆப்வியஸ்லி. அந்த பையனை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். தொடர்ந்து என்ன பண்ண போறான் அப்படிங்கிறதுக்கு பாக்குறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டிங். நேற்று ரொம்ப நேரம் அந்த பையன் பிராக்டிஸ் பண்ணியிருக்கான் சென்னை சேப்பாக்ல. அதுக்கு அடுத்தபடியா பேபி ஏபி அவர் இன்னைக்கு ஆடிடுவார். ஏன்னா ஸ்டீஃபன் பிளமிங் ஒரு க்ளூ கொடுத்துட்டு போயிட்டாரு, அவரை விளையாட வைக்க நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆடிடுவாரு. அவர் வர்றதுனால மேபி இந்த மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா அவர் வந்து தில்லுக்கு துட்டுன்னு விளையாடக்கூடிய ஒருத்தருங்க, சும்மா தொசிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாரு. 4 பாலுக்கு ஒரு பால் 6 அடிக்கணும் அப்படின்னு போற ஒரு மைண்ட் செட் இருக்கிற ஒரு பிளேயர் தான். மாட்டிக்கிச்சுன்னா கிழிச்சு கையில கொடுத்துருவாரு. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் அந்த மிடில்ல தேவை. ஸோ அதுவும் எஸ்ஆர்ஹெச் பவுலிங் பெருசாலாம் நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால, அவங்களோட பேட்டிங் தான் இதுங்கிறதுனால இங்க வச்சு செஞ்சிடலாம் அவங்கள அப்படிங்கிற மைண்ட் செட் எனக்குமே இருக்கு. ஓகே, சோ அதனால வந்து பேபி ஏபி ஒன் ஆஃப் த குரூஷியல் பிளேயரா இருப்பார் அந்த நம்பர் 4ல. பாப்போம், அட்லீஸ்ட் ஒரு அக்ரஷன் காட்டக்கூடிய, ஒரு இன்டென்ட் காட்டக்கூடிய பிளேயராவது அவர் இருப்பாரு. எடுத்த உடனே 100 அடிப்பாரு இல்ல 50 அடிப்பாரு அப்படின்லாம் நான் சொல்லல. அட்லீஸ்ட் 20 அடிச்சாலும் அது ஒரு இன்டென்ட்டோட விளையாடுவாரு அப்படின்னு தான் நான் சொல்றேன். அண்ட் அந்த இன்டென்ட் குறையாம எடுத்துட்டு போறதுக்கு அடுத்து சிவம் டூபே பொறுத்த வரைக்கும் சிம்பிளுங்க. மேல இருக்கிற அந்த டாப் ஆர்டர்ஸ் நல்லா விளையாண்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவரோட வேலை என்ன, அந்த மிடில்ல செமையா ஆடக்கூடிய வேலை தான். அதை வந்து பாத்தீங்கன்னா சிவம் டூபே ரொம்ப நல்லாவே பண்ணிடுவாரு. ஓகே, ஆனா அங்க மேலேயே ஃபெயில் ஆகுறாங்கிறப்ப அவரால் கேமை எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் அடிச்சு கொண்டு போறது அப்படிங்கறதெல்லாம் 5 மேட்ச்ல ஒரு மேட்ச் நடந்தாலே பெருசு. ஓகே, அதுதான் இந்த வாட்டி நடந்திருக்கு. சோ டாப் ஆர்டர்ஸ் நல்லா ஃபயர் ஆனாங்க அப்படின்னா சிவம் டூபே கண்டிப்பா அவரோட ரோலை கரெக்டா பண்ணிடுவாரு. ஏன்னா அவருக்குன்னு கொடுத்தப்பட்ட ரோலை தாண்டி ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு இங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே கேமை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல அவர் தள்ளப்படுறாரு. அப்படி இருக்கவே கூடாது. ஓகே, அடுத்தபடியா MS தோனி, ரவீந்திர ஜடேஜா இவங்க கண்டிப்பா இருப்பாங்க. ஜட்டு மேல இறங்குவாருன்னு நினைக்கிறேன். பாப்போம், அது என்ன கதைன்னு தெரியல. MS தோனி அவரும் ஓகே தான், அவர் வந்து அவரோட கேமை கரெக்டா ஆடுறாரு. பட் பாப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஓகே, அதுக்கு அடுத்தபடியா வான்ஸ் பேடி அவர் வந்து நேற்று ஆல்மோஸ்ட் 2 to 3 ஹவர்ஸ் வந்து தனியாவே பிராக்டிஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அந்த பினிஷிங் ரோலுக்காக. எஸ், ஒரு நல்ல ஹார்டு ஹிட்டர், நல்ல ஒரு ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேன், ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், ஒரு பயங்கரமான பிளேயர்னு சொல்றாங்க. ஈவன் தோ டெல்லி பிரீமியர் லீக்ல பிரியன் ஷாரியான்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஓப்பனிங் இறங்குறாருல நம்மளோட பஞ்சாப் கிங்ஸுக்கு, அவரை விட இவர் தான் அதிக 6 எல்லாம் அடிச்சிருக்காராமா. அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை ஏன் உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல. சோ வான்ஸ் பேடி எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி இன்னைக்கு வந்து அவர் விளையாடுவாருன்னு நினைக்கிறேன். அவர் கிளிக் ஆனார் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. எஸ், அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாட்ச் அவுட் ஃபார் த ஃபியூச்சர் ஆல்சோ. சோ வான்ஸ் பேடி அவர் வந்து இருப்பாரு. அதுக்கு அடுத்தபடியா நூர் அகமது, கலீல் அகமது, மரிசா பத்ரானா, அனுசுல் கம்போஜ், இதுதான் என்னோட பவுலிங் ஆப்ஷன்ஸா இருக்கும்.
கண்டிப்பா அனுஷுல் கம்போஜ் அவர் வந்துருவாரு அவர் இம்பாக்ட் லிஸ்ட்ல. ஸோ ஆப்வியஸ்லி இல்லைன்னாலும் அவரை உள்ள கொண்டு வந்து விளையாட வச்சுதான் ஆகணும். ஏன்னா ரொம்ப நல்லா பண்ணாரு. லாஸ்ட் மேட்சே ஒரு ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாங்க. பட் இன்னைக்கு அதை பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கலில் அண்ட் நூர் அகமது ரொம்ப நல்லாவே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்வியஸ்லி அவங்களோட கேம் பிளேயும் ரொம்ப நல்லா இருக்கு. ரவிச்சந்திரன் அஸ்வின் மேபி இம்பாக்ட் லிஸ்ட்ல இருப்பாரு. இஃப் அந்த பால் இப்படி திரும்புது இதெல்லாம் பார்த்துட்டு இன்கேஸ் ரெண்டாவது பவுலிங் பண்ணாங்கன்னா உள்ள வந்துருவாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவங்க அனுஷுல் கம்போஜை தான் ஆட வைக்கணும். பாப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. இதுதாங்க பிளேயிங் 11. ஷேக் ரஷீத், ரச்சின் ரவீந்திரா, ஆயுஷ் மத்ரே, பேபி ஏபி அதான் டெவல்டு பிரிவிஸ், சிவம் டூபே, MS தோனி, ரவீந்திர ஜடேஜா, வான்ஸ் பேடி, நூர் அகமது, கலீல் அகமது, மதிசா பத்ரானா, அனுஷுல் கம்போஜ். இதுதான் என்னோட 11. மேபி உங்களோட 11 மாறுபடலாம். அண்ட் சிஎஸ்கே இன்னும் என்ன பண்ணா அவங்க குவாலிஃபை ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் கேக்குறீங்க. ஒன்னும் பண்ண வேணாம். 6க்கு 6 நல்ல நெட் ரன் ரேட்ல ஜெயிச்சாலே போதும். ஒரு அவுட் ஆஃப் சான்ஸ் வந்துடும். எங்க இருந்தாலும் ஏதாவது ஒரு டீம் நமக்கு வந்து இந்த இவ்வளவு ரெண்டுக்குள்ள ஜெயிச்சா உள்ள போலாம் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. அவங்க தோத்தாங்க அப்படின்னா அப்ப நம்ம உள்ள போறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்படி பேசுறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா அது செயலா நடக்குமா அப்படின்னா அது வந்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். அது மாதிரிதான் லாஸ்ட் 2010 சிஎஸ்கேக்கு ஒரு வாட்டி நடந்துச்சு. அதுக்கப்புறம் அது பெருசா நடந்தது RCBக்கு தான். இடையில ஒரு வாட்டி மும்பைக்கு நடந்துச்சு. ஓகே, சோ இது இப்படி எப்பயாவது நடக்கிற விஷயம் தான். ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். அதுவும் அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 8 டீம் ஆடினாங்க. இப்ப 10 டீம் ஆடிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப வந்து அது இன்னமும் ரொம்ப 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 கஷ்டம் தான். அதுவும் மேல இருக்க டீம்ஸ் எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா போயிட்டு இருக்காங்க. துளி கூட அவங்களோட இதுல வந்து சேஞ்சஸே தெரியல. மும்பை வேற உள்ள போயிட்டாங்கிறப்ப சுத்தி நமக்கு வந்து கற்கள் தான், முற்கற்கள் தான் இருக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் என்னன்னாங்க, இந்த சீசனை மறந்துடுவோம், அடுத்த சீசனை நோக்கி போவோம், அவ்வளவுதான். சரி, உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கலனாலும் பரவாயில்ல, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நல்ல வீடியோஸ் போட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல இருந்து உங்களை சந்திக்கிறேன். அனந்தன் பா ஃப்ரம் திஸ் இஸ் VJ மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி. வணக்கம்.